கரிகால சோழன் உருவாக்கிய அறிவு மற்றும் ஒழுக்கத்தின் அடித்தளம் நாளுக்கு நாள் மேலும் வலுவடைந்தது. அவன் மறைந்த பின்னரும் அவன் விதித்த சட்டங்களும் கல்வி முறைகளும் சோழ நாட்டின் உயிராகவே தொடர்ந்தன. புதிய அரசர்கள் ஆட்சிக்கு வந்தபோதும் கரிகாலன் காட்டிய வழி என்பதே நாட்டின் முக்கிய கொள்கையாக இருந்தது. சோழ நாட்டின் நகரங்கள் வளர்ச்சி பெற்று பெரிய அறிவு மையங்களாக மாறின. நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் மாணவர்கள் கல்வி கற்க வந்து சேர்ந்தனர். அவர்கள் தமிழ் இலக்கியம், கணிதம், மருத்துவம், விண்வெளி அறிவியல், கடற்படை பயிற்சி போன்ற பல துறைகளில் தேர்ச்சி பெற்றனர். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வெறும் புத்தக அறிவை மட்டுமல்லாமல் மனிதநேயம் மற்றும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தனர். அந்த காலத்தில் சோழ நாட்டின் நூலகங்கள் மிகவும் புகழ் பெற்றவை. ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வந்தன. ஒவ்வொரு நூலகத்திலும் அறிஞர்கள் அமர்ந்து புதிய கருத்துக்களை ஆராய்ந்து எழுதினர். சிலர் நட்சத்திரங்களின் இயக்கத்தை பதிவு செய்தனர். சிலர் மருத்துவ மூலிகைகள் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டனர். இதனால் சோழ நாடு அறிவியல் வளர்ச்சியிலும் முன்னேறியது. விவசாயமும் மேலும் செழித்தது. கரிகாலன் கட்டிய அணைகள் மற்றும் கால்வாய்கள் இன்னும் சிறப்பாக பராமரிக்கப்பட்டன. புதிய நீர்ப்பாசன முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டதால் வறண்ட நிலங்கள் கூட பசுமையாக மாறின. மக்கள் உணவிற்காக போராட வேண்டிய நிலை குறைந்தது. சர்ப்ளஸ் விளைச்சல் காரணமாக வணிகமும் வளர்ச்சி பெற்றது. கடல் வாணிபத்தில் சோழர்களின் திறமை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. பெரிய மரக்கப்பல்கள் சீனா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் அரேபிய நாடுகளுக்கு பயணம் செய்தன. தமிழ் வணிகர்கள் தங்கள் நேர்மைக்கும் நம்பகத்தன்மைக்கும் புகழ் பெற்றனர். வெளிநாட்டு வணிகர்கள் சோழ நாட்டுடன் நட்பு உறவை வளர்க்க விரும்பினர். ஒரு நாள் சோழ நாட்டிற்கு வந்த வெளிநாட்டு அறிஞர் ஒருவர் அரண்மனையில் அரசரை சந்தித்தார். உங்கள் நாட்டின் உண்மையான செல்வம் தங்கமோ வைரமோ அல்ல, அறிவும் ஒற்றுமையும் தான் என்று அவர் பாராட்டினார். அந்த வார்த்தைகள் அரசவையிலிருந்த அனைவரையும் பெருமைப்பட வைத்தன. இதற்கிடையில் இளம் தலைமுறையும் நாட்டின் முன்னேற்றத்தில் பங்கு பெற தொடங்கியது. கிராமங்களில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து சாலைகள் அமைத்தனர், குளங்களை சுத்தம் செய்தனர், மரங்களை நட்டனர். நாடு நம்முடையது என்ற உணர்வு மக்களிடையே உருவானது. ஒருமுறை கடும் புயல் சோழ நாட்டின் கடற்கரை பகுதிகளை தாக்கியது. பல வீடுகள் சேதமடைந்தன. ஆனால் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மீண்டும் கிராமங்களை கட்டி எழுப்பினர். அரசனும் உடனடியாக உணவு மற்றும் உதவிகளை அனுப்பினான். இதனால் மக்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் இடையிலான நம்பிக்கை மேலும் வலுவடைந்தது. காலம் நகர்ந்தாலும் கரிகால சோழனின் பெயர் மக்கள் மனதில் மறையவில்லை. குழந்தைகளுக்கு அவன் கதைகள் சொல்லப்பட்டன. பள்ளிகளில் அவன் கொள்கைகள் கற்பிக்கப்பட்டன. அறிவால் உயர்ந்த நாடே உண்மையான பேரரசு என்ற அவன் எண்ணம் தலைமுறைகளை ஊக்கப்படுத்தியது. இவ்வாறு கரிகால சோழன் உருவாக்கிய சோழ நாடு வெறும் அரசாட்சியாக அல்லாமல் அறிவு, ஒழுக்கம் மற்றும் ஒற்றுமையின் சிம்மமாக உலக வரலாற்றில் நிலைத்தது.